தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்குள்ளாக போகலாம். மனிதனுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் சரீரத்துல ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒவ்வொன்றையும் பரலோகத்திலிருந்து தேவன் தரார். அப்படியாப்பட்ட தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை இங்க மட்டும் அல்ல, பரலோகத்திலேயே அது நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படியாப்பட்ட சிந்தனையில தான் இந்த செய்தி இருக்கிறது. நம்ம ஒரு ஜெனரலா தெரியும் எல்லாருக்கும், ஒரு விதை எடுத்து மண்ணுல வைக்கிறோம். மண்ணுல வச்சு அதுக்கு அந்த கோபுரம் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். அதுக்கு கொடுத்து மண்ணு மூடி அது வளர்தான்னு நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கொடுக்கும் போது அதுக்கு முக்கியமானது ஒண்ணு தேவை. என்னன்னா, நம்ம விதை வைக்கிறோம், மண்ணு போடுறோம், கோபுரம் போடுறோம், அதுக்கு பாதுகாப்பா சுத்தி தேவையான அந்த கல்லெல்லாம் வைக்கிறோம். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம விட்டுட்டா என்ன வராதுங்க, அது ஒரு செடியா வராது. ஏன்னா அதுக்கு முக்கியமானது ஒண்ணு தேவை. என்னன்னா தண்ணி ஊத்துனாதான் அந்த செடி என்ன ஆகுங்க, வளரும். அப்போ ஒரு செடி உயிர் பெற்று வளர்ச்சி அடைகிறதுக்கு தண்ணி எப்படி முக்கியமா இருக்கிறதோ அப்படிதான் நாம வாழ, நமக்கு சரீரத்துல ஒவ்வொரு அங்கங்கள் இருந்தாலும், இருதயம் இருந்தாலும், கண்ணு இருந்தாலும், வாய் இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒண்ணு தேவை. என்னன்னா சுவாசம், ஜீவ சுவாசம். இது இல்லைன்னா இந்த சரீரம் என்னங்க, ஒண்ணுமே உபயோகம் ஆகாது. அது மண்ணோடு மண்ணாதான் மங்கி போடும். அப்போ இந்த ஜீவ சுவாசத்தை யாரு முதல் நமக்கு கொடுத்ததுன்னு வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கலாங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனார். தேவன் மண்ணினால எல்லாவற்றையும் படைக்கிறாரு. எல்லாவற்றையும் படிச்சு அவனுக்கு உருவம் கொடுத்து எல்லாவற்றையும் உண்டாக்கி அவனுக்கு என்ன தேவைன்றாரு, அவரு ஜீவ சுவாசத்தை. அப்ப படைச்சவருக்கு தான் என்ன முடியும், இந்த ஜீவ சுவாசத்தை கொடுக்க முடியும். அதை எடுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குங்க, தேவனுக்கு தான். இப்ப அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனிடத்துல நம்ம எப்படியாப்பட்டவர்களா இருக்கணும் பாருங்க. அந்த ஜீவ சுவாசத்தை கொடுத்து நம்மளை காப்பாத்தின தேவனே ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய வழிபாடுகளும் பார்த்து அவரு மிக துக்கப்படுறாரு, மனஸ்தாபப்படுறாரு. பாருங்க, அதே பாருங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல எப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்யறாரு. ஏன்னா மனிதனை நல்லா இருக்கணும், உலகத்துல பழகி பெருகணும், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கணும், அவனுக்கு சகலமும் கிடைக்கணும்னு படிச்ச தேவன் இந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாமிச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரளயத்தை வர பண்ணுவேன், பூமி உள்ள யாவும் மாண்டு போகும். அப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு ஜீவ சுவாசனத்தை கொடுத்த தேவன் உடல்ல ஆரோக்கியத்தையும் சரீரத்துல பலத்தையும் ஒவ்வொரு அங்கங்களையும் நேர்த்தியா படிச்சு அவ்வளவு ஆசீர்வதிச்ச தேவன் அவருடைய இருதயம் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கு. ஏன்னா மனிதனுடைய பாவம் அவருடைய கண்ணுக்கு முன்பாக எப்படி இருக்கு, மிக விரோதமா இருக்கு. அப்ப அவருடைய சிந்தனை பாருங்க, படிச்ச உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளையும் அழிக்கிறார். அப்ப நம்மளுடைய நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். உலகத்துல தேவன் நம்மளை படிச்சிருக்கிறாரு,
நமக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனா அவருடைய வார்த்தையை விட்டு விலகி சில நேரங்கள்ல நிறைய கிறிஸ்தவர் உலகத்துல இருக்கிறவங்க எப்படி போறாங்க? சபையை விட்டு விலகி போறாங்க. அப்ப அவருடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நாம இத சிந்திச்சு பார்க்கிற ஒரு தருணத்துலதான் இன்னைக்கு இருக்கிறோம். இப்படியாப்பட்ட தேவன் ஆனாலும் அவர் ஜீவ சுவாசனத்தை கொடுத்து மனுஷனை உண்டாக்குறாரு. அதே தேவன் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அவர்களை அழிக்கிறாரு. ஆனா மனு இரக்கம் உள்ள தேவன் எப்படி பண்றாரு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. சகல ஜீவனிலும் ஆணும் பெண்ணுமாக வகையாக ஒன்றுக்கு ஒவ்வொருக்கும் ஜோடி உண்டான உயிரோடு காக்கப்படுவதற்கு சேர்த்துக்கொள். இவ்வளவு அன்பு செய்றார் பாருங்க. ஆனா யாருன்னா நோவா. அவர் தேவனை விசுவாசிச்சாரு, அவர் சட்டத்தை கேட்டாரு, 100 வருஷம் அந்த பேழையை கட்டி அநேகர்களுக்கு சொல்றாரு. இப்படியாப்பட்ட காரியம் நடக்குது, மழை வருது, அழிய போகுது, நீங்க எல்லாம் மனம் திரும்புங்கன்னு சொல்லி இருப்பாரு. ஏன்னா தேவனுடைய சத்தியம் அவருக்கு தெரிஞ்சு அவரு மூடி வச்சிருக்க மாட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, சகலவித மாம்சமான ஜீவன்களையும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரும் ஜோடு உன்னோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். இப்போ தேவன் தான் என்ன பண்றாருங்க? மறுபடியும் மனுஷனை காக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துறாரு. அப்ப அப்படியாப்பட்ட நோவா மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா? இது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. ஏன்னா மனுஷனுடைய இருதயம் எப்போது எப்படி இருக்குங்களா? பொல்லாப்பு நிறைந்ததா இருக்குதான். அவன் சபையில இருக்கும் போது சத்தியத்தின்படி இருப்பான், வெளியில இருக்கும் போது மாம்சத்தின்படி இருப்பான். இந்த மாம்சத்தின் சிந்தனைகள் தான் அவனை எப்போது என்ன பண்ணுதுங்க? ஆட்கொள்ளுது. அதுதான் தேவன் அழிக்கிறதுக்கு அவ்வளோ இருதய கடினம் கொண்டு அங்க எல்லாரையும் அழிக்கிறார். ஆனாலும் காக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார். இப்ப அந்த ரட்சிப்பு பெற்று நாம எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறோம் பாருங்க. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கல. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ள வரும். இத்தனை நேரம் தேவன் செஞ்ச நன்மையும் அவருக்கு விரோதமா செஞ்ச பாவத்தையும் அவர் அழிச்சது, மறுபடியும் அவர் காத்தது, இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த சிலுவையில தொங்கினது என்று உறுதிப்படுத்துறார் பாருங்க. வாசிக்கிறது. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவங்க சிலுவையில அறிஞ்சிருக்கிறாங்க 2 பேரை. அது ஒருவரை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இப்போ முக்கியமான இந்த தருணத்துலதான் நம்ம எல்லாரும் வாழ்ந்து இருக்கோம். ஏன்னா நாம போறது வேதனைக்குரிய இடமா, பாரடைஸா, பரதேசியா? இதுதான் இன்னைக்கு தேவனுடைய முக்கியமான செய்தியா இருக்கு. ஏன்னா எல்லாரும் வாழும் போது எப்படி வாழணும்னு யோசிக்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கணும், எப்படி ட்ரெஸ் போடணும், எப்படி நம்ம உலகத்துல பாக்குற மாதிரி மேன்மைப்படுத்திக்கணும்னு. ஆனா மரணத்துக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து உணர்த்துறாரு, நீ பரதேசில இருப்பாயா இல்ல வேதனைக்குரிய இடத்துல இருப்பாயா? நீ பரலோகத்துக்கு போகிறாயா இல்ல நரகத்துக்கு போகிறாயா? இந்த ஒரு விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து அந்த மரண நேரத்துல அந்த சூழ்நிலையில நமக்கு தெளிவுபடுத்தும். நிறைய பேரு மரண வீட்டுக்கெல்லாம் போயிருப்போம். அங்க போய் பார்க்கும் போது ஒரு நிமிஷம் நம்மளே நாம சிந்திப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து அங்க என்ன போடுவாங்க? மாலை போடுவாங்க, கேண்டில் கொளுத்துவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாரும் வழிபாடுகளை செய்வாங்க. ஆனா அந்த ஆத்மா எங்க போகுதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ஞானஸ்தானம் எடுத்து சபையில வந்து வாரந்தோறும் வாரத்தின் முதல் நாள் சபை கூடி
தேவனை ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தி சத்தியத்துக்குள்ள வளர்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் பரலோகத்துல பிரவேசிப்பாங்க. அப்ப நம்மள அந்த நேரத்துல யோசிச்சு பார்ப்போம், நம்ம இருந்தா இப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆனா நம்மளுடைய ஆத்மா எங்க இருக்கும்? நிறைய பேர் அதை சிந்திக்கிறதே இல்லை. இப்ப பாருங்க, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவோடைய வசனத்தை கீழ்பட்டு தேவனுடைய சட்டங்களை கை கொண்டு நடக்கிறவனுக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத உலக வழிபாடுகளுக்கு, உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கு, தேவனை அறிந்தும் பாவம் செய்யறவங்களுக்கு, சத்தியத்தை அறிந்தும் பொய்யா போதிக்கிறவங்களுக்கு எப்படியாப்பட்ட இடம்னு நம்ம லூக்கால பார்க்கிறோம். ஏன்னா மனுஷனுடைய ஒரு செயல்பாடுகள் இது முக்கியமான தருணம். நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லாரும் ஜெனரலா சொல்றது என்னங்க, உலகத்துல வரும்போது எதுவும் கொண்டு வந்தது இல்ல, போகும்போது என்ன பண்றது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது. இந்த விஷயத்த ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஆனா தேவன் அப்படியாப்பட்டவர் அல்ல. வரும்போது தேவன் மேலிருந்து ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு, போகும்போது நம்ம ஒண்ணு கொண்டு போகணும். அது தேவன் வச்சிருக்கிற சட்டம். பாருங்க, வெளிப்படுத்தல் வாசிங்க, 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு சத்தம் உண்டாக்க கேட்டேன், கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். யாருங்க கர்த்தருக்குள் மரித்தவர்கள்? இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுதலுக்குள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட கூட இருக்கும். இந்த ஹைலைட்டோட வார்த்தை என்னன்னா கிரிகைகள். நாம செய்யற தேவனுடைய கிரிகைகள் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கூட தான் வரும். ஒருவேளை பாவம் செஞ்சா அந்த பாவம் நம்ம கூட தான் வரும். தேவனுடைய கிரிகைகள், தேவனுடைய சட்டத்தை நம்ம செஞ்சா அந்த கிரிகைகள் நம்ம கூட வரும். இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரியும் நம்மளுடைய, ஏன்னா ஆவிக்குரிய மரணம் ஒண்ணு இருக்கு, சரீரத்தின் மரணம் ஒண்ணு இருக்கு. நம்ம பூமியில வரும்போது சரீரத்துல ஒரு மரணம் இருக்கு, நியாய தீர்ப்புனால ஆவிக்குரிய மரணம் இருக்கு. இந்த ரெண்டையும் அவங்க சொல்றாரு, உன்னுடைய கிரிகைகள் தான் உன்னோட என்ன பண்ணும்? கூட வரும். வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 17 ரெண்டு வசனத்தை வாசிக்குவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 17 புதிய ஏற்பாடு. ஒருவனும் வேசிக்கல்லருமாய் போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரனை போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்ன சொல்றாருங்க? ஏசா என்ன பண்ணாருங்க? உணவுக்காக அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணிட்டாருங்க? விட்டு போட்டார். அப்ப அவரு எதற்காக அவரு இந்த பூமியில வாழ்ந்தாரு? ஒரு உணவுக்காகவும் ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சந்தோஷம், இப்படியாப்பட்ட காரியங்கள் இன்னைக்கும் நடக்குது. இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு கொடுத்த அவருக்கு என்ன நடக்குதுங்க? தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து அவர் என்ன பண்ணிடுறாரு? விலகி போயிட்டாரு. இவ்வளவு கெஞ்சிறாரு போய், ஆனா என்ன பண்றது? அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல. அப்படிதான் இங்க ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க தெரியுங்களா? அந்த மாதிரிதான் வேதத்துல ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. வாசிங்க, இப்போ நம்ம பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, முதல் ஐஸ்வர்யம் உள்ளவன். அப்ப அவன் எப்படி இருப்பாங்க? நல்ல ஒரு வீடு, நல்ல சொத்து, நகை,
மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரங்க எல்லாம் பர்ஜரி, ஒரு மாளிகை, ராஜா மாதிரி ஐஸ்வர்யவான். அப்பவே சொல்றார் ஐஸ்வர்யவான். அவன் வந்து மிக சம்பீரமான உடைகளை கூட போட்டிருந்தானா. பாருங்க, ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இருந்தான். ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும், பாருங்க, விலையேறப்பட்ட வஸ்திரம் அவன் போட்டதெல்லாம் எப்படி இருக்குங்க, யாராலையும் போட முடியாது. அப்படியாப்பட்ட துணிகளை போடுறாரு. அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு நல்லா வாழ்ந்தவரு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. அநேக கிறிஸ்துவின் சபையில உள்ள வரும்போது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தேவன் என்ன வந்திருந்தோம் ஆசீர்வதிச்சிடணும், வந்திருந்தா எனக்கு என்ன பண்ணிடணும், கடன் பிரச்சனை போயிடணும், எனக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு வந்து நோய் இருக்கக்கூடாது, எனக்கு வந்து எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிடணும், பணத்தால பலப்படுத்தணும், நானு ஐஸ்வர்யவான் ஆயிடும். இன்னைக்கு அப்படி வளர்ந்து நிறைய பாஸ்டர்கள் தான் என்ன சொல்றாங்க, நான் தேவன் என்ன ஆசீர்வதிச்சாரு. தேவன் ஒன்றும் ஆசீர்வதிக்கல. அந்த வர சபைக்கு வர மனிதர்களை என்ன படுத்துறாங்க, முதல் தசமமாக நீங்க கொடுங்க, கொடுத்தாதான் உங்களை என்ன பண்ணுவாங்க, தேவன் உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்குவாங்க. அப்ப தசமபாகம்ன்றது பழைய ஏற்பாடு, அது நம்ம கொடுக்க கூடாது. ஆனா 10ல ஒரு பங்கு கொடுத்தாதான் தேவன் ஆசீர்வதிக்கிறவங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சபை கொடுக்கும். அப்ப யார் ஆசீர்வதிக்கிறது? அதனால பாஸ்டர்ங்க, பெரிய பெரிய ஃபாதருங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க, இவங்க தான் வளர்ந்து போவாங்க தெரியுங்களா. கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே தான் இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க தேவன் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனா ஐஸ்வர்யவான் உள்ள தேவன் ஆசீர்வதிச்சாரா? நம்ம பார்ப்போம். ஏன்னா உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டா லாபம் என்ன? நீ உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனாயிரு, பெருக்கிட்டாரு, எப்படியாப்பட்ட மனிதனாயிரு, பணத்தை மெதுத்து கொண்டிரு, ஆனா உன் ஆத்மா எங்க போகுது, அந்த நரகம் தான். அந்த நெருப்புல எரியணும், இருளும் பங்கடிப்பும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில தான் நீ போய் விழுவ. அவன் பாருங்க, வாசிப்போம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் பாருங்க. ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் பவுலடியார் சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 7-8. ஆகிலும் லாபம் இருந்த இந்த உலகத்தில் லாபமாய் இருந்த எல்லாவற்றிலும் அவைகளை கிறிஸ்துவுக்காக என்று எண்ணினேன். இன்னைக்கு யார் அதை எண்றாங்க? அதுவும் அல்லாமல் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி எல்லாவற்றையும் குப்பை. இன்னைக்கு நான் போட்டு இருக்கிற கூட, நான் வச்சிருக்கிற வாகனம், நான் போட்டு இருக்கிற பொருட்கள், நான் வீடு வச்சிருக்கிறேன், நான் வந்து சொத்து வச்சிருக்கிறேன், நகை வச்சிருக்கிறேன், எல்லாவற்றையும் அவர் என்ன நினைச்சிருக்கலாம், நஷ்டம் என்று எண்ணினார். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் தான், ஆசீர்வதிச்சிருக்கிறார் தான். ஆனா இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இது எல்லாம் அழிஞ்சு போகும். ஒரு நாள் உன்னுடைய சரீரம் உன்னை விட்டு போகும். அப்ப நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற? பவுலடியார் தெளிவா சொல்றார். வாசிங்க இன்னொரு சத 7-8. ஆகிலும் எனக்கு லாபம் இருந்த எல்லாவற்றையும் அவைகளே இயேசுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். இப்போ இப்படி ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுவானா, அவன் சம்பீரமா வாழ்ந்துட்டு இருக்கான், நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வீடு, இது எல்லாம் போய் கேட்டா, ஏப்பா இதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, இதெல்லாம் இருக்குது, தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, உன்னுடைய ஆத்மாவை என்னப்பா பண்ற, அது பாத்துக்கிறியா நீ? அவன் சொல்ல, எப்படி இயேசு கிறிஸ்து ஒருத்தர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாருங்க, அவரு சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்தொடர்ந்து வாழும் போது அதெல்லாம் விட்டு என்ன பண்ண முடியாது, என்னால வர முடியாது. அப்ப இங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவர்கள் நமக்கு எவ்வளவு உலகத்துல
உலகத்துல ஆஸ்தி அந்தஸ்து பொருள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அவருடைய சட்டங்களுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். அப்படி இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு காலமும் பிரவேசிக்க முடியாது. வாசிங்க தொடர்ந்து லூக்கா 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா 16:20. லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். பாருங்க, அவரு ரொம்ப தரித்திரன். லாசர் என்னும் பேர் கொண்ட இவர் பேர் பயன்படுத்துறாரு பாருங்க. ஏன்னா இது உண்மை சம்பவம், இது நடந்து இருக்கு. இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துறாங்க. ஒரு தரித்திரன் இருந்தான், அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அவன் உடம்பெல்லாம் என்னங்க புண்ணு, அவனால தாங்க முடியல, அவனால நடக்க முடியல. அப்படியே ஒரு கொடுமையான வாழ்க்கை அவனுக்கு. ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்தான். இவன் எங்க இருக்கிறான்? ஐஸ்வர்யவன் வாசல் அருகே இருக்கிறான். அவனுடைய மேஜின் மேலிருந்து பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். அந்த ஐஸ்வர்யவன் சாப்பிட்டு போட்ட அந்த துண்டுகளை சாப்பிட என்ன பண்ணினான்? அவ்வளோ பசி, உடம்பெல்லாம் புண்ணு. அவன் புண்ணை நாய் நக்கிட்டுன்றது பார்க்கணும். அவ்வளோ ஒரு கொடுமை. இப்படியாப்பட்ட ஒரு கொடுமை யாருக்கும் வராது. ஏன்னா நம்ம அப்படி பார்த்துருக்க முடியாது. அப்படி ஒரு கிடந்த மனிதன் அவ்வளோ ஒரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவனை பார்த்தா, அவன் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? நம்ம யாருன்னா பார்த்தா உடம்பெல்லாம் புண்ணா இருக்குது, கஷ்டப்பட்டு ரோட்ல கெடுக்கிறான் போது என்ன யோசிக்குவோம்? என்ன பாவம் செஞ்சுக்கிறான், எனக்கு வாலிப வயசுல எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறான். அதுதான் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, இப்படி அவனுக்கு நோயை கொடுத்து இருக்கிறாரு. ஆனா தேவன் அவர் ரொம்ப நம்மளை விட மேன்மையானவர். ஏன்னா நம்மளுடைய யோசனையெல்லாம் அவருடைய யோசனை கிடையாது. அவர் வருவாங்க, அவர் தரித்திரனாய் இருந்து அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அவன் உடம்பெல்லாம் புண்ணு, அவனால நடக்க முடியல, அவனால ஏந்திரிக்க முடியல, சாப்பிட முடியல, வேலை செய்ய முடியல, அவனுக்கு துணி இல்லை, ரோட்டுல கிடக்குறான், மழை காத்து வெயில் எல்லாவற்றையும் வந்தாலும் அவன் என்ன பண்ண, ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் நாய் புண்ணை நக்கும் போது கூட அதை வெறுட்ட கூட அவனுக்கு சக்தி இல்லை, சாப்பிட்டா சக்தி வரும். இப்படியாப்பட்ட மனுஷன் ஒருவேளை தேவனுக்குள்ள விசுவாசமா இருந்த தேவன் ரட்சிப்பார் என்று அவன் நினைச்சா அவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறான் பாருங்க. லூக்கா 16:22 வசனம் வாசிங்க. தரித்திரன் மரித்து ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்போ வருவோம், நாம எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒருவேளை நம்மளுடைய மரணத்துக்கு பிற்பாடு நமக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா இதை நீங்க அறிஞ்சுக்கணும் தான் எழுதுறாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ள மரித்தா அவங்களுடைய எங்க இருப்பாங்க, அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அவங்க நித்திய ஜீவன் எப்படி அடைவாங்கன்னு. அந்த தரித்திரன் மரித்தான், தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இப்ப அவரை தூக்கி போடுறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, செத்துட்டு ரோட்ல இருப்பாரு. யாருன்னா தூக்கி போட்டதான் உண்டு, இல்லைன்னா அங்கேயும் நாயும் கழுகும் எதுவும் கொத்தி சாப்பிட்டுட்டு போகும். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்றாருங்க, அன்பு செய்யறாருங்க. அவர் ரொம்ப அன்பு செய்யறாரு. அவர் எங்க இடத்துக்கு போய் வைக்கிறார் பாருங்க, ஆபிரகாம் மடியில, பாரடைஸ்ல, தற்காலிகமான ஒரு இடத்துல அவர் கொண்டு போய் வைக்கிறார். நாம அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேரு இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் கேட்கறது இல்லை. மனுஷன் உயிரோட இருக்கும் போது பிள்ளைகள் தாயை தகப்பனை பார்க்கறது இல்ல. ஏன்னா வயசாயிடுச்சுன்னு என்ன பண்ணிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க.
தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்த்து அவங்க பெரிய நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சில தாய் தகப்பன் என்ன பண்ணிடுறாங்க, பணத்துக்காக பிள்ளைகளையும் விட்டு போயிடுறாங்க, வித்துடுறாங்க. நிறைய பார்த்துருக்கிறோம் நியூஸ்ல. அப்போ இந்த உலகத்துல அப்படியாப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா தேவன் எப்படியாப்பட்டவர் பாருங்க. நீ எதை இழந்தாலும், உன்னை எல்லாவற்றிலும் பிரிந்து போனாலும், உன்னோடு நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில இருப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருப்பேன், உங்களோட தான் இருப்பேன். அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்த கட்டம் பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. ஐஸ்வரனும் மரித்து பண்ணப்பட்டான், மாதாத்திலே அவன் வேதனைப்படுகிறது போதும். அப்போ ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கப்படப்பட்டான். அவனுக்கு நல்ல பிரம்மாண்டமான, இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் அந்த சாவ பெரிய ஒரு வண்டி வச்சு நல்லா ஒரு பிரம்மாண்டமா டெக்கரேஷன் பண்ணி அதை எடுத்துன்னு போய் ஒதுக்கிறாங்க. அப்படிதான் ஐஸ்வர்யவான் கதை கூட, அவரு கூட நல்லா என்ன சம்பாதம் நல்ல ஒரு ஆடம்பரமா இருந்தவரு அப்படிதான் செஞ்சிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் என்ன பண்றாரு, அப்படியாப்பட்ட மனிதனை எங்க கொண்டு போய் விடுறாருங்க, வேதனைக்குரிய இடம். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அது இவர் கூட வாழ்றதோட நரகத்துல போய் வாழலான்னு. நிறைய புருஷனுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க கூட வாழ்றதோட மனைவி கூட வாழ்றதோட நம்ம நரகத்திலேயே போகலாம். ஆனா அங்க போய் வாழ்ந்தாதான் என்ன நமக்கு தெரியும். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் பாருங்க, அங்க போயிட்டு சும்மா இல்ல, அவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்துல அவன் வேதனைனா தெரியுங்களா, நெருப்புல அங்க நெருப்பு கொழும்பு இருக்கு, அதுல போய் போட்டுக்கிறாங்க. அவன் வேதனை பட்டுன்னு இருக்கிறான், அவனால தாங்க முடியல, உடம்பெல்லாம் எரிச்சல், எங்க போனாலும் இருட்டு பங்களிப்பு, அவனால நிக்க கூட முடியல. ஆனா அவன் வேதனை பட்டுன்னு இருக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான் பாருங்க, வாசிங்க. வேதனைப்படுகிற தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமை மடியிலே லாசருவை கண்டான். இப்ப என்ன பண்றாங்க, அவர் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாம் மடியில இருக்கிற என்ன பண்றாங்க, லாசரை கண்டார். இன்னைக்கு நிறைய பேர் உபதேசகர் எப்படி இருக்கிறாங்க, நான் போய் பரலோகத்துல என்ன பண்ணிட்டேன், தேவன்கிட்ட இருந்து சீடி வாங்கிட்டு வந்துட்டேன்றாங்க. நிறைய பார்த்திருப்பேன் யூடியூப்ல. ஆனா தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு, பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு உலகம் முடிகிற வரைக்கும் தேவனை ஒருவானும் ஒரு காலமும் கண்டதில்லை. இப்ப மரித்தவர்கள் திரும்பி பூமிக்கு வர முடியுமா, இறந்து போயிட்டா அங்கதான். அதுதான் சொல்றாரு இங்க, இந்த வசனம் அப்படிதான் போதிக்குது. இன்னைக்கு மாதிரி ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரோ போயிட்டு நான் சீடியை வாங்கி வந்துட்டேன், இயேசு தோட்டத்துல உலாவினுகிறாரு, தேவன் வந்து என்கிட்ட பேசினாரு, இந்த கூடாரத்தை ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டாரு, என்னங்க என்னாலதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு, இப்படியாப்பட்ட பொய் காரியங்களை போதிக்குவாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, இந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி நம்ம போனா யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 3:13வது வசனம். பரலோகத்தில் இருக்கிறவமான மனுஷகுமாரன் அல்லாமல் ஒருவனும் இல்லை, ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்து இது வரைக்கும் பரலோகத்துல தேவனிடத்துல போனவரு ஒருத்தரும் கிடையாது. எல்லாம் எங்க இருக்கிறாங்க, தற்காலிகமான இடம், அந்த பாரடைஸ் வேதனைக்குரிய இடம், இங்கதான் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் மரித்தவர்களுக்கு இதுதான் இடம். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, தேவனிடத்துல ராஜ்யத்தையும் வல்லமையும் யாருக்கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க, தேவன்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு. அப்போ இங்க அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை பார்க்கலாம். ஏன்னா அங்க ஒருவனும் போக முடியாதுன்றதுக்கு இந்த வசனம் பாருங்க கீழே சொல்லுது. வாசிங்க தொடர்ந்து 16:24. இல்ல லூக்கா, சாரி லூக்கா 16ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
அப்பொழுது ஆ. தகப்பனாகிய ஆபிரகாமே தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரல்களில் துணியில் ஆ. தண்ணீரால் தேய்த்து ஆ. என் நாவை குளிர பண்ணும். இப்ப ஆத்மாக்கு பசி எடுக்குமா? ஆத்மாக்கு பசி எடுக்குமா? தாகம் எடுக்குமா? துணி தேவையா? எதுவுமே தேவையில்லை. அப்படிதானே உலகத்தார் சொல்றாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, நீ மரித்தா உன் சரீரத்துல என்ன உணர்வுகள் இருக்கோ அப்படியேதான் அந்த வேதனைக்குரிய இடத்துல என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் செத்துட்டு என்ன நினைச்சுக்கோங்க, இங்கதான் முடிஞ்சது நம்மது, அங்க போனா நல்லா இருக்கலாம், எத்தனை பாவம் இருந்தாலும் செஞ்சுக்கலாம், ஒன்னும் கவலை இல்லை. நிறைய பேர் பிள்ளைகள் பெற்றவர்களை பேச்சை கேட்காத போது அவங்க போற தவறு வழியினால எங்க போக முடியாதுங்க, பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய எல்லா ஒரு ஆசீர்வாதம் நன்மையோ என்னுடைய எல்லா ஒரு அந்த புத்தி தன்மையோ என் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், அதுக்கு மேலையும் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்களே. எந்த பிள்ளைகளும் கிறிஸ்துவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு விட்டு சொல்றேன். ஏன்னா நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு பலமான பிள்ளைகள், சத்தியத்துல தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள். நிறைய பிள்ளைகள் அப்படி இல்லை. அப்ப அவங்க ஒரு வேலை அந்த வேதனைக்குரிய இடத்துல போகும்போதுதான் அவங்க யாரை பார்த்து கேட்பாங்க, ஆபிரகாமை பார்த்து கேட்பாங்க. என்ன கேட்கிறாரு அவரு, எனக்கு ஒரு தொட்டு தண்ணீர் என் நாவல வைங்க, என்னால இந்த வேதனைக்குரிய இடத்துல என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அப்போ அவருக்கு அவ்வளவு ஒரு உபத்திரவம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள மறிக்காத ஒரு மனிதன், கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு விலகுற மனிதன், பொய்யான போதனைகளை சொல்ற மனிதன், தேவனுடைய சட்டத்தை அறுத்து கீழ்ப்படியாத மனிதன் அங்க போய் இப்படிதான் கெஞ்சின்னு இருப்பாங்க ஆபிரகாம் கிட்ட. அப்ப அவர் என்ன நடக்குது பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் மகனே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளையும் அனுபவித்தாய். நீ என்ன பண்ண, வெறும் நன்மைகளை தான் அனுபவிச்ச. எந்த நன்மை? பூமிக்குரிய நன்மைன்றாரு, அவங்க முக்கியப்படுத்தி பேசுறாரு. நீ பூமிக்குரிய நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவோ தீமையை அனுபவித்தான். அவன் என்ன அனுபவிச்சாங்க, தேவனுக்குள்ள இருந்து வெறும் தீமை தான் அனுபவிச்சார். அவருக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. எந்த ஒரு அவங்களுக்கு மனைவி இருந்தாங்களான்னு தெரியாது, பிள்ளைகள் இருந்தாங்களான்னு தெரியாது, அவர் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. இப்ப நீ பூமியில இருக்கும்போது சந்தோஷம், நன்மை, ஐஸ்வர்யம், ஆடம்பரம் இது வந்து தேவர்கிட்ட கேட்டுன்னு இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நாளைக்கு ஆபிரகாம் கூட்ட போய் இப்படிதான் கெஞ்சின்னு இருக்கும். அப்ப சொல்றாரு பாருங்க, நீ ஒரு நன்மையும் லாசருக்கு பார்த்து சொல்றாரு, தீமைகள் அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கங்க. இன்னைக்கும் நமக்கு போதிக்கிற உபதேசம் இத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு ஐஸ்வர்யவன் லாசருடைய ஒரு சம்பவத்தை, ஒரு வரலாறு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எது தேவை எது தேவைக்கூடாதுன்னு இந்த வசனம் தெளிவா நமக்கு போதிக்குது பாருங்க. அவனும் அப்படியே கஷ்டத்தை அனுபவிச்சான். தொடர்ந்து வாசிப்பொழுது அவன் நீயோ வேதனைப்படுகிறாய். இப்பொழுது அவன் என்ன பண்றாங்களா, தேற்றப்படுகிறான். அப்போ அங்க சொல்றாரு, அவரு இப்ப மேல இருக்கிறவங்க பார்த்து வருத்தப்படுறாங்க. அந்த பாவி, ஐயோ இந்த விஷயத்த யாருன்னா உலகத்துக்கு சொன்னா இந்த வேதனைக்குரிய இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்களே. அவங்களுக்கு யாருன்னா சொன்னா நல்லா இருக்கு. அவன் நினைக்கிறான், செத்து நரகத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், அவன் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, யாருன்னா போய் அவனுக்கு உபதேசம் பண்ணணும்னு அந்த நரகத்துல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் உண்மையா சபைக்கு வந்தாலும் இப்படியாப்பட்ட காரியங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்கிறதே. ஏன்னா நான் வண்டி பரலோகத்துக்கு போனா அது தகுதியானது அல்ல. என்னுடைய தாயாரும்
என்னுடைய தகப்பனும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய கணவனும் என்னுடைய உறவினர்களும் என்ன நண்பர்களா ஏற்றுக்கொண்ட அவங்களும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும் தான் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? பிரயாசப்படணும். இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை. அப்ப அங்க என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க 27. அப்போது அப்படியே ஆனால் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அப்ப சொல்றாரு, எனக்கு 5 பேர் இருக்கிறாங்கப்பா. அவர்களும் வேதனைக்குள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க பொருட்டு. இப்ப போதும். இப்போ சொல்லிடுறாரு, அவர் வேதனைக்கூடிய இடத்துல இருந்து. ஆனாலும் அவருடைய மனசு எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, ஐயோ கீழே இருக்கிற என் தம்பிங்க இருக்கிறாங்கப்பா, என் அண்ணனுங்க இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, என் அப்பா அம்மா இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்கள இந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அப்படி அவர் சொல்றாரு, என் தம்பிங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் நீங்க என்ன பண்ணுங்க, யாருன்னா உபதேசம் பண்ணா நல்லா இருக்கும். செத்துவங்க கீழே வர முடியாது. இதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, செத்துந்தோம் 3ஆம் நாள்ல அந்த மண்ணில் வந்து காலை வச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு மனிதன் இறந்த ஒரே செகண்ட்ல அவன் பரதேசிலையும் வேதனைக்குரிய இடத்துல இருக்கிறாருன்னு யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவன் பூமியில இருக்க மாட்டான், அவனுக்கு பூமிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப என்ன நடக்குது பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப கேட்கிறாரு அவரு. ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கும் மோசேயும் தீர்க்கதரிசிகளுக்கும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும். என்ன சொல்றாருங்க? மோசே இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணோம்? இன்னைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? கிறிஸ்தவர்களை விட்டு மற்றவர்களை சொல்றோம். ஏன்னா நம்மளுக்கு அவங்க செவி கொடுக்கிறாங்களா? முதல் செவி கொடுக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சார், தேவனுடைய சட்டத்தை உலகம் எங்கும் சொன்னார். அவருடைய சட்டத்தை நம்ம கை கொண்டு எப்படி இருக்கணும்? நாம செவி கொடுக்கணும். அந்த வார்த்தைக்கு தகுந்த வாழ்க்கை வாழணும். அப்ப அவரு பாருங்க, தொடர்ந்து அந்த வசனம். அதற்கு அவன், அப்படியே தகப்பனாகி ஆபிரகாமே மரித்தொழிந்து ஒருவரிடத்திற்கு போனார். இப்ப சொல்றாரு பாருங்க, இந்த பொருத்தம் நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு நல்லா பொருந்தும். வாசிங்க. அப்ப ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனத்துருவார்கள் என்றான். என்ன சொல்றாருங்க? செத்துவங்கத்துல இருந்து ஒருத்தர் உயிர் தெழுந்து போனா அவங்களுக்கு சொன்னா மனம் திருப்புவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இல்லைங்களா? அவர் பூமிக்கு வந்தார், அவர் 33 வருஷம் இருந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் உபதேசிச்சார். இன்னைக்கு யாரு கேட்கிறாங்க? உலகத்தார் யாரும் கேட்கிறாங்க? யாரும் கேட்கறது இல்லை. வெறும் வார்த்தையை கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை வேதனைக்குரிய இடத்துக்கு போனா இப்படிதான் பொழுமையில இருப்பாங்க. ஐயோ கீழே இருக்கிறவங்களுக்கு யாருன்னா போய் சொல்லுங்களேன், யாருன்னா போய் சொல்லுங்க. அதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு சட்டம் நமக்கு போதிக்குது. ஏன் இதை செவி கொடுக்க மாட்டாங்க? தேவன் அப்பாலாம் உடனே என்ன பண்ணிடுவாங்க? தண்டித்தார். இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க? கிறிஸ்துக்குள்ள நம்மள மன்னிச்சு இருக்கிறார். இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் உலக மக்கள் பாவம் செய்யறதுக்கு பெரிதான காரியமா இருக்கு. அவர் இருக்கப்படுறாரு, அத மனுஷன் பாவத்தின் சம்பளமா மாத்திக்க. அப்போ ஒருவேளை நினைச்சு பாருங்க, நம்மளுடைய மரணத்துக்கு பிற்பாடு நம்ம இருக்க போற இடம் எது? நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க வந்து மரித்தா அவங்க இருக்கிற போற இடம் எது? தேவன் இப்படியாப்பட்ட காரியங்களை நம்மள தெளிவா வழி நடத்துறார். நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிச்சயமா அந்த நரகத்துக்கு தான் பிரவேசிக்கும். அதை விட்டு விலகுனாதான் நம்ம பரதேசிக்கு பிரவேசிக்கணும். வாசிங்க, ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம நிறைவு செய்யலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். எப்படியாப்பட்ட உபதேசம் மனிதர்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ விஷயத்த
லாசரு அங்க உணர்த்துறாரு, ஆபிரகாம் மூலியமா, தேவன் மூலியமா ஐஸ்வர்யவான் அங்க பேசுறாரு. ஆனா இந்த உலகத்தின் மக்கள் இப்ப வாழ்றவங்க, கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்க? பைத்தியமா இருக்குதுங்களா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனோ இருக்கிறது. எப்படி இருக்குதுங்க? தேவபலனோ. நாம எல்லாம் யாருங்க? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம மரித்தாலும் பயம் கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்க, என்ன சுனாமி வந்தது, பூமி அதிர்ச்சி வந்தது, கொள்ளை நோய் வந்தது, என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஜனங்க பயந்து அந்த பாஸ்டர் ஓடுறாங்க. ஆனா நமக்கு பயம் இல்லை. எது வந்தாலும் நான் மரித்தா எங்க போவேன்? தேவனுக்குள்ள தான் போவேன். எனக்கு என்ன பயம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லை. மடியில எதுனா நம்ம திருடி வச்சுதான் போகும்போது போலீஸ்காரன் பிடிக்குவான். அப்போ மடியில கனம் இல்லைன்னா வழியில நமக்கு என்ன இல்லைங்களா? பயம் இல்லை. அப்போ இப்படியாப்பட்ட காரியங்களை நம்ம சிந்திப்போம். தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கலாம். நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ல இருந்து நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ல இருந்து பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். இப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவ கும்பிடுன்னு சொல்லல. ஒருவேளை மாவஸ்தலர்களையும் இல்ல ஊழியக்காரர்களையும் இப்படியாப்பட்டவர்களை கும்பிடுன்னு சொல்லல. என் பிதாவின் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அவங்கதான் பரலோகத்தின் நித்திய ஜீவன் என்ன பண்ணுவாங்க? சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னை நோக்கி, இப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை, அதை பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகரை நோக்கி, எப்போ? நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு கிறிஸ்து முன்பாக அநேகர் நிற்பாங்க. நியாய தீர்ப்பு ஒரு நாள் நடக்கும். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவே நீங்க இயேசப்பா, இயேசுவே கடவுள், இயேசுவே தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களுக்கு உபதேசம் இது. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம். இப்ப சொல்றாங்க இல்லீங்களா, நிறைய பேர் உபதேசம் பொய்யான தீர்க்கதரிசிகள் என்ன சொல்றாங்க? உமது நாமத்தினாலே என்ன சொல்றாங்க? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவாங்க? மழை வருது, நாளைக்கு புயல் வருது, அவங்களே தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும். ஏன்னா நாளைக்கு நடக்கிறது என்ன பண்றாங்க? இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப அவங்க யாருங்க? தீர்க்க தரிசனம். அப்ப இவங்க சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பேய் பிசாசு இல்ல, அது வேற சப்ஜெக்ட். நமக்கு உலகத்துல பேய் பிசாசு இல்ல தெரியும். செத்துவங்க யாரும் பேயாக மாட்டாங்க. அவங்க நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். என்ன சொல்றாங்க? அற்புத அடையாளங்கள். இத பார்த்து நிறைய பேர் ஓடுறாங்க. ஏன்னா ரோட்ல எவ்வளவு பேர் குஷ்டரோகிங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் செய்ய சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேர் கை இல்லாம கண்ணு இல்லாம கால் இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் செய்ய சொல்லுங்க. தான் வீட்டிலேயே என்ன நிறைய பேர் உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் செய்ய சொல்லுங்க. முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உணர்த்துறாரு, இப்படியாப்பட்டவர்கள் வாசிக்க அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே. என்ன சொல்றாங்க அவங்க பேரு? அக்கிரம செய்கைக்காரரே. அதெல்லாம் போ பாப்போமா அவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த லூக்கால எழுதி இருக்கிற 16ஆம் அதிகாரத்துல நம்ம தேவனுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தா
அவங்களுடைய வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு நிச்சயமா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். என்ன சொல்லிட்டாரு? என்னை விட்டு அகன்று போங்கள். சூப்பர் சூப்பர். அப்போ நாம வாழ்ற வாழ்க்கை இந்த பூமிக்குரிய விஷயத்துல இந்த உலகத்தின் மற்றவர்களை பார்த்த ஐஸ்வர்யமோ ஆடம்பரமோ உலக வாழ்க்கையில அவங்க போடுற மாதிரி நாமளும் போடுறது இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து தேவனிடத்துல வேண்டிக்கினா இது என்ன ஆகாதுங்க, தேவனிடத்துல ஒரு காலமும் போகாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு கீழ்பட்டு நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தினால தேவனை பணிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கென்று நம்ம கீழ்பட்டு நடப்போம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.